பிரபஞ்சம் உனக்காக ஒரு செய்தி அனுப்பியுள்ளது. இன்று இந்த வீடியோ உன் கண்களுக்கு வந்தது சாதாரணமில்லை. கடந்த சில மாதங்களாக நீ போராடி கொண்டிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகள், இரவில் தூங்க விடாத எண்ணங்கள், என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்ற கேள்வி. ஆனால் உனக்கு தெரியுமா, பிரபஞ்சம் எப்போதும் அமைதியாக பேசும். அது கத்தாது. அது சின்ன சின்ன அறிகுறிகளை மட்டுமே அனுப்பும். இந்த வீடியோவும் அப்படிப்பட்ட ஒரு அறிகுறி. இன்றைக்கு முதல் 7 நாட்களுக்குள்ள உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஆனால் அந்த மாற்றத்தை பார்க்க முதலில் ஒரு விஷயத்தை நீ நம்ப வேண்டும். நீ தோற்றுவிடவில்லை. தொடரும். நீ நினைப்பதை விட வலிமையானவன். ஒரு காலத்தில் ஒரு விதை இருந்தது. அதை மண்ணுக்குள் புதைத்தார்கள். இருட்டு மட்டுமே இருந்தது. அந்த விதை நினைத்தது, என்னை எல்லோரும் மறந்து விட்டார்கள். ஆனால் உண்மை வேறு. அது புதைக்கப்படவில்லை. அது வளர வைக்கப்பட்டது. இப்போது உன் வாழ்க்கையும் அதே நிலைமையில் இருக்கிறது. நீ சந்திக்கும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல. அவை உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் பயிற்சி. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏனென்றால் பிரபஞ்சம் உனக்காக ஒரு கதவை திறக்க தயாராக இருக்கிறது. தொடரும். மூடிய கதவின் ரகசியம். ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கதவை திறக்க முயன்றான். மீண்டும் மீண்டும் முயன்றான். ஆனால் அது திறக்கவில்லை. கோபத்தில் அவன் அந்த இடத்தை விட்டு சென்றான். சில ஆண்டுகள் கழித்துதான் அவனுக்கு தெரிய வந்தது, அந்த கதவுக்கு பின்னால் எதுவும் இல்லை. அதனால்தான் அது திறக்கப்படவில்லை. பல நேரங்களில் நாம் இழந்த வாய்ப்புகளுக்காக வருந்துகிறோம். ஆனால் பிரபஞ்சம் நம்மை பாதுகாப்பதற்காக சில கதவுகளை மூடிவிடுகிறது. நீ இழந்தது உனக்கானது இல்லை. உனக்கானது இன்னும் வழியில் வருகிறது. தொடரும். பகுதி 4. அறிகுறி ஏற்கனவே வந்துவிட்டது. கடந்த சில நாட்களாக நீ ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைத்திருக்கலாம். ஒரே மாதிரியான எண்கள், ஒரே மாதிரியான சம்பவங்கள், அல்லது திடீரென மனதில் தோன்றிய ஒரு கனவு. இவை அனைத்தும் சும்மா நடந்தவை அல்ல. பிரபஞ்சம் சொல்லும் செய்தி இதுதான். பயப்படாதே. நீ எடுக்க வேண்டிய முடிவை எடு. நீ தொடங்க வேண்டிய விஷயத்தை தொடங்கு. ஏனென்றால் பயத்தின் பின்னால் தான் உன் அடுத்த வெற்றி காத்திருக்கிறது. தொடரும். பகுதி 5. உனக்கான இறுதி செய்தி. இந்த வீடியோவை இங்கே வரை பார்த்திருந்தால் இந்த செய்தி உனக்காகத்தான். நீ பலமுறை உடைஞ்சிருக்கலாம், பலமுறை அழுதிருக்கலாம், பலமுறை எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்னும் நீ இங்கே இருக்கிறாய். அதுவே உன் வெற்றியின் முதல் அடையாளம். இனி வரும் நாட்களில் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி, அல்லது நீ நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு மாற்றம் உன்னை தேடி வரும். அப்போது இந்த நாளை நினைவில் வை. ஏனென்றால் பிரபஞ்சம் இன்றைக்கு உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்பியது.